ஆமென். வெளிச்சம் வெளிச்சத்தோடு சேரும். ஹல்லேலூயா. அதனால நமக்கு எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. கீழ் ஜாதி மேல் ஜாதி, கீழே மேலே, பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், இந்த வித்தியாசம்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒளினா எல்லாம் ஒன்றா சேரும். ஹல்லேலூயா. எல்லா வெளிச்சமும் ஒன்றா சேர்ந்து, the more it joins with the other lights, the more brightness will be there. Hallelujah. Praise the Lord. இன்னொரு 50 லைட் இங்கே போட்டாச்சுன்னா இன்னும் பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றுக்கு ஒன்று போட்டி வராது. ஆமென். அதான் வெளிச்சம். வெளிச்சம் வெளிச்சத்தோடு சேரும். யூனிட்டி. ஹல்லேலூயா. அப்போ செப்பரேஷன் ஃப்ரம் த டார்க்னஸ், பட் யுனைடெட் வித் த லைட். எவ்வளவு விசேஷமான சத்தியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்களோடு ஐக்கியமாக இருக்கணும். அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இருள் நீங்கி போகிறது, வெளிச்சம் பிரகாசிக்கிறது, மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அப்போ ஒளியிலே இருப்பதற்கு என்ன அடையாளம்? சகோதரனை நேசிக்கிறது. ஆமென். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஆமென். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. அப்ப சகோதரனிடத்தில் அன்பு கூறுறவன், ஐக்கியமா இருக்கிறவன் இருளிலே இல்லை, அவன் ஒளியிலே இருக்கிறான். அடுத்த வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து. சகோதரனை பகைச்சா நீங்க எங்கதான் இருக்கிறீங்க? இருள இருந்து இருள தான் நடக்கிறீங்க. அதனால என்ன செய்யணும்? எல்லாரோட அன்பா இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும். அதான் வெளிச்சம். ஹல்லேலூயா. வெளிச்சம் வெளிச்சத்தின் பிள்ளைகளோடு இணையும். ஆராய்ந்து பாருங்க. இருள இருக்கீங்களா? வெளிச்சத்தில் இருக்கீங்களா? இருளா இருக்கிறீங்களா? வெளிச்சமா இருக்கிறீங்களா? சகோதரனை பகைத்தா, சகோதரியை பகைத்தா நீங்க இருள இருக்கிறீங்க. நீங்க வெளிச்சத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க சகோதரரை நேசிப்பீங்க, சகோதரத்தில் அன்பு கூறுவீங்க. ஆமென். அடுத்தது, இந்த வெளிச்சம் நாம் பொருளை பார்ப்பதற்கு, எதையும் பார்ப்பதற்கு உதவி செய்கிறது. அதே வசனத்தை இப்போ விட்ட வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால், இருளானது கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாது இருக்கிறான். பாருங்க, உங்களுக்கு 100% நல்ல சைட் இருக்கலாம், பெர்ஃபெக்ட் சைட் இருக்கலாம். ஆனா லைட் எல்லாம் ஆஃப் ஆகி கும் இருட்டில் இருந்தீங்கன்னா உங்க 100% பெர்ஃபெக்ட் சைட்டு ஒண்ணுக்கும் உதவாது. யூ ஆர் பிளைண்ட். யூ ஆர் நாட் பெட்டர் தென் எ பிளைண்ட் மேன். இருளில் இருந்தாச்சுன்னா கண்ணு தெரியாத குருடரும் கண்ணு தெரிகிற ஆட்களும் சமம். அதனால நம்ம கண்ணு நல்லா தெரிஞ்சாலும், நல்லா பார்க்க முடிஞ்சாலும் லைட் இல்லாட்ட முடியாது. அதனால தான் உங்க வீட்டுக்குள்ளாகவே திடீர்னு லைட் போயிட்டுனா மெழுகு தெரிய பற்ற வைக்கிறதுக்கு, மேட்ச் பாக்ஸை எடுக்கிறதுக்கு கிச்சனில் போய் தடவுறீங்க. தடவி எண்ணெய் பாட்டிலை தட்டி விட்டு இதை எடுத்து அது எடுக்கக்குள்ள அது விழுந்து உடஞ்சி எவ்வளோ கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஆகையினால வெளிச்சம்தான் எல்லாரும் பார்க்கறதுக்கு உதவியா இருக்குது. இந்த உலகத்தில் அஞ்ஞான இருள் மெய்யான ஒளியை பார்க்க முடியலை. அவங்க விஷயம் ஒன்றும் தெரியலை. அருமையானவர்களே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால இருளில் உள்ளவங்களுக்கு பார்க்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். இயேசுவை பார்க்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். நித்திய ஜீவனை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்யணும். சத்தியத்தை அவங்க அறிகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லாட்டா அவங்களுக்கு தெரியாது. அவங்க இருட்டில் இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியாது. அதனால நாம் தான் அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. சுவிசேஷம் ஒளியாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனதை குருடாக்கினான். அப்ப மனதை குருடாக்கி இருக்கும்போது வெளிச்சம் தெரியாது. அப்ப பிசாசு குருடாக்குறான், இயேசு குருடர்களை பார்வையடைய செய்கிறார். ஹல்லேலூயா. கண்களை திறக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையானவர்களே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஜனங்கள் ஒளியை காண்பதற்கு, உண்மையை காண்பதற்கு, இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் உள்ளதான சத்தியங்களை, அந்த உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு நாம் அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்து உதவி செய்யணும். அப்பந்தான் அவங்க சத்தியத்தை அறிவாங்க, அப்பந்தான் அவங்க விடுதலை ஆவாங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். பெங்களூர் பட்டணம், ஆண்டவர் பெங்களூருக்கு போக சொன்னார். அப்போ பெங்களூரில் நிறைய சபைகள் இருக்குது, ஏன் ஆண்டவர் பெங்களூருக்கு போக சொல்கிறார் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. ஏனென்றால் கடந்த 35 ஆண்டு காலமாக எங்கே ரொம்ப இருள் இருக்குதோ, எங்கே சபையே இல்லையோ, அங்கே தான் ஆண்டவரை அனுப்பிக்கிட்டே இருந்தார். அப்போ பெங்களூருக்கு போக சொன்னோன்னே எனக்கு ஒரு கேள்வி, பெங்களூரில் நிறைய சபை இருக்குது, நிறைய ஊழியம் இருக்குது, ஏன் பெங்களூருக்கு போக சொல்கிறாங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார், பெங்களூரில் ஒரு இடத்த காமிச்சார். இப்போ சிக்பானவாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறேன். 6 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஒரு சர்ச்சு கூட இல்லை, ஆர்சி சர்ச்சோ சிஎஸ்ஐயோ எந்த சர்ச்சும் இல்லை. இப்போ 1.5 வருஷத்துக்கு முன்பாக கத்து அங்கே போன்னு சொன்னார். அப்போ அங்கே போனோம். அங்கே போனால் அங்கே சபையே இல்லை, கிறிஸ்தவங்களே இல்லை. அப்போ அந்த இடத்துல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போது இருள் உள்ள இடத்துல தான் வெளிச்சம் தேவை. அப்போ சர்ச்சே இல்லை, கிறிஸ்தவங்களே இல்லை, அதனால் அங்கே விளக்கேற்றி வைப்போம் அப்படின்னு போய் இடம் தேடினா யாருமே கிறிஸ்தவங்களுக்குன்னா இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் ஒரு ஹிந்து ஒரு ஹாலை கொடுக்க முன் வந்தார். வாடகைக்கு எடுத்தோம். 15,000 ரூபா மாத வாடகை. ஆனால் 15,000 ரூபா கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இல்லை. 30 பேர் தான் ஆராதனைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ அந்த இடத்துக்கு ஆராதிக்கணும்னா அங்கே 15,000 ரூபா கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார். அது இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஒரு அற்புதமாக 2 வருஷத்துக்கு மாதம் 15,000 ரூபா கொடுக்கறதாக அறியாத ஒரு சகோதரி திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்க இந்த காரியத்தை சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆராதனை தொடங்கணும்னா அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அவர் அந்த ஓனரை மிரட்டினாங்க. நீங்கள் எப்படி கிறிஸ்தவங்களுக்கு இடத்த கொடுக்கலாம் என்று சொல்லி நாங்கள் கலாட்டா பண்ணுவோம், போலீஸ் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஒன்று அவர் பயந்துக்கிட்டு, ஃபாதர் இந்த இடத்த கொடுக்க முடியாது, எப்படி ஊரே எங்களுக்கு எதிர வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், 3 மாத டைம் கொடுங்க, இந்த 3 மாத டைமில் நான் அரசாங்கத்திலேருந்து அனுமதி வாங்கி கொடுக்குறேன், அப்படி அனுமதி வாங்கி கொடுக்காட்டா நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார் அக்ரிமெண்ட்டில் எழுதி கொடுக்கணும்னு. உடனே நான் அக்ரிமெண்ட்டில் எழுதி கொடுத்தேன். 3 மாதத்தில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுப்போம், அப்படி இல்லாட்டா நஷ்ட ஈடு கேட்காம இதை காலி பண்ணிட்டு போயிடுறோம் அப்படின்னு. 40 நாள் சங்கிலி உபவாச ஜெபம் போட்டோம். ஆண்டவரே, இந்த இருள் நிறைந்த இந்த இடத்துல உங்களுடைய சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்கணும், சபையாகிய தீபம் ஏற்றி வைக்கப்படணும், இந்த ஏரியாவில் இந்த ஊழியம் ஸ்தாபிக்கப்படணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும். 3 மாதத்தில் கவர்மெண்ட் பெர்மிஷன் கிடைக்கணும், அப்படி இல்லாட்டா நீ இந்த ஓனர் உள்ளத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லி உபவாசம் பண்ணி 40 நாட்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிஞ்சு கடைசி வாரம் அக்டோபர் 2ஆம் தேதி லாஸ்ட் டே, ஒன்றுமே நடக்கலை. ஆனால் திடீர்னு 3ஆம் தேதி அவரை போய் பார்க்கும்போது அவர் சொன்னார், ஃபாதர், நீங்கள் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டீங்களே அப்படின்னாரு. என்னன்னு கேட்டால், இந்த வாரம் திங்கக்கிழமை நான் நினச்சேன் இந்த ஒரு வாரம் தான் இருக்குது, இன்னும் இவங்க ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களை சொல்லணும், இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு முடிஞ்சு நீங்கள் இப்போ கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாட்டா கீயை கொடுத்துட்டு போகணுன்னு சொல்லணும்னு நினச்சேன். திங்கள் செவ்வாய் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். புதன்கிழமை தூங்கும்போது திடீர்னு ஒரு கனவுல ஏசுநாதர் வந்தார். அது விவரிக்கும் போது அப்படியே புல் அரிக்குது அவங்க மேலெல்லாம், மெய் சிலிர்க்குது. அப்படி சொல்லிட்டு சொன்னார், அவர் வந்தார், என்னை பார்த்து சிரிச்சிட்டு சொன்னார், அவங்க என் ஜனம், அவங்களுக்கு நீ தொந்தரவு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ சொன்னார், போலீஸ் பெர்மிஷன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எவ்வளோ நாள் இங்கே நீங்கள் சர்ச்சு நடத்தணுமோ நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப உதவியாக இருக்கார். அருமையானவர்களே, இருள் உள்ள இடத்துல
வெளிச்சம் போயே ஆகணும். வெளிச்சம் போகாத இடமே கிடையாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள்